இந்த பூக்கார பெண்ணுக்காக கவலைப்படுறீங்க? மெதுவாக மெதுவாக ஒரு நொடியில கொண்டு வந்து நடத்திடுறேங்க. இப்படி வா, இன்றைக்குள்ளே காரியத்தை முடிக்க வேண்டும். ஜாக்கிரதை. பாரா கழுத சோத்தா கழுது பாரா கழுத இதுதான் கழுத. உஷா செய்றீங்களா தூங்குறீங்களா? கழுதுங்க. யாரு கழுத? நீ கழுத நான் கொட்டான். तू कतोल कलदे के बच्चा ना 5 वर्षम काम करता रे कलदे. ஊரெல்லாம் திருட்டு பயமா இருக்கு. நீங்க என்ன படுத்து தூங்குறீங்க? என்ன போச்சா வெளிச்சத்தீங்க காட்டு காசு மேல ஒட்டியான யாரையாவது ஆம்பளைய கூட்டியாவது அடிக்க சொல்லு. பாப்பா கண்டனா பள்ளிய கண்டனா நீதான கத்தின? நானா கத்துன? நீனா கத்துன? ஐயோ உன்னை என்ன இல்லாம சத்தம் எப்படி வந்துச்சு? குரல் கேட்டுச்சே. அப்படின்னா போய் பாப்பமே. எனக்கு பயமா. ஐயோ இவ்வளவு பெரிய மனுஷன் பின்னால வரும்போது உனக்கு என்னடி பயம்? நீ முன்னால போடி. முருகா முருகா. சுவாமி, திருட்டு தொல்லையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்தோம், எத்தனையோ திட்டங்கள் தீட்டினோம். ஒன்றும் பலனில்லாமல் போய்விட்டது. ஆகவே தாங்கள் தான் இதற்கு ஒரு யோசனை சொல்ல வேண்டும். அறியாமை நீங்கி மக்கள் அறிவோடு வாழ்வதற்கு ஒரு வழி வகுத்து தர வேண்டும். முருகா, மகாமந்திரியார் ஈஸ்வர பக்தர். அவர் அறியாத விஷயங்கள் இருக்க முடியுமா மகாராஜா? நிலகலகண்டம். சுவாமின், மனிதன் பிறக்கும் போதே கள்ள உள்ளத்தோடும் வெள்ளை உள்ளத்தோடும் பிறக்கின்றான். அந்த குணங்களை தேனாபிஷேகம் செய்தாலும் மாற்ற முடியுமா? இது தங்களுக்கு தெரியாததல்லவே. முருகா, ஏன் முடியாது? பூர்வ புண்ணியத்தின் காரணமாக பிறந்தவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் ஆகிறார்களா? ஒளி உள்ள ஒவ்வொரு உருவத்துக்கும் நிழல் உண்டு. அதை போலவே அவன் அந்தஸ்துக்கு தகுந்தாற்போல் குற்றங்கள் அவனை அறியாமலே மறைந்திருக்கும். அதில் ஏதாவது ஒன்றை மனோ உறுதியுடன் ஒதுக்கிவிட்டால் பிறகு
சர்வ குற்றங்களும் தானாகவே மறைந்துவிடும். ஆனால் ஒன்றும் அறியாத மக்கள் மன உறுதியை எப்படி கையாள முடியும்? மனோ உறுதி இல்லாவிட்டாலும் மூட நம்பிக்கையாவது இருந்தால் அதுவே போதும். உதாரணமாக ஒரு திருடன் இருக்கிறான். காவலர்கள் கையிலே சிக்காமல் இங்க வந்திருக்கலாம். அவன் களவை கலையாக நினைக்க காரணம் பரம்பரை தொழில் என்ற மூட நம்பிக்கைதான். அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை அவன் உணர்ந்தானா? இப்படி அறியாத குணம் படைத்தவனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதில் என்ன பிரயோஜனம் மகாராஜா? உண்மை, முற்றிலும் உண்மை. அவனிடம் உள்ள மூட நம்பிக்கை என்ற கருவியை கொண்டு அவனை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும். இன்னும் எத்தனையோ தீய குணங்கள் அவன் இதயத்தில் மண்டி கிடக்கலாம். அதில் ஏதாவது ஒன்றை மாற்ற முயற்சித்தால் போதும். நாளடைவில் மற்ற தீய குணங்களும் அவனிடமிருந்து தானாகவே மறைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை மகாராஜா, சந்தேகமே இல்லை. ஆஹா, மிக்க சந்தோஷம் சுவாமி. தங்களுடைய திருவாக்கை அவசியம் நிறைவேற்றுவேன். வணக்கம். வாழ், நீடோடி வாழ்க. எங்கே வருவான்? அந்த சாமியை துண்டு துண்டா வெட்டி கூறுவான். ஏம்மா தண்ணி வேணுமா? ஏதோ சத்தம் கேட்குது பாரு. மிகவும் சிரமம் கொடுத்து விட்டேன். சிரமமா? அந்தந்த சுவாமி அந்தந்த தங்களுக்கு பணிவிட செய்து கிடப்பது அடியேனுக்கு பெரும் பாக்கியம் என்றோ. சுவாமி சத்குருநாதா, தங்களுடைய பாதாரவிந்தங்களில் அடியேனுட பாவமூட்டையை கரைத்து கடைதேற வழி அருள வேண்டும் சுவாமி. தங்களுக்கு என்ன, சிவபக்தர் எப்பொழுதும் நீலகண்டனை நினைத்துக் கொண்டிருப்பவர். தண்டியின் சுவாமி. நிலகலகண்டம், ஏய் நிலகலகண்டம். எஜமா சுவாமி, மன்னிக்க வேண்டும். என்னடா அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கோமேதகம் வீட்டுல இருக்கு. என்னடா உணர்ற? எந்த பணி? நீங்க கண்ணி வச்சீங்கல்ல, அதே பெண்ணு தானுங்க. நிலகலகண்டம். சுவாமி, என் பிழையை பொறுத்தருள வேண்டும். சபலத்துக்குள் மூழ்கிவிட்டேன். சபலே சபலயோக சபலானாம் சபலை சபலயோக சபலேஷு. சுவாமி, இது தங்களுக்கு தெரியாததல்லவே. ஐயனே, என் மனைவி இருந்து விட்டாள். அந்த வருத்தமானது சபலத்துக்குள்ளே இழுத்து விட்டது. மன்னிக்க வேண்டும். தேவையில்லை. செய்த தவறுகளை நினைத்து வருந்து விட்டாலே போதும்.
இனிமேல் இப்படி செய்வதில்லை என்ற மன உறுதி இருந்தாலே போதும். முருகன் மன்னிப்பான். தொட்டேன் அரணடியை, விட்டேன் சபலத்தை. உண்மையாகவா? முற்றிலும் உண்மை சுவாமி, முற்றிலும் உண்மை. உத்தரவு பெற்றுக் கொள்கிறேன். முருகா. விலகலகண்டம். என்ன இது? ஏன் இந்த கொடுமை? விட்டுவிடு அப்பனே, விட்டுவிடு முருகா, விட்டுவிடு. முருகா. சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி, என்ன மன்னிச்சிடு. மன்னிக்க நீ என்ன குற்றம் செய்தாயப்பா? இல்ல சாமி, இல்ல, உனக்கு தெரியாது சாமி, நான் மகாபாவி சாமி, மகாபாவி சாமி. சாமி, உன்னை நான் குத்தி கொலை செய்ய வந்தேன் சாமி, நான் மகாபாவி சாமி, மகாபாவி. முடியாது சாமி, முடியாது. நீ என்ன மன்னிச்சேன்னு சொன்னாதான் நான் உன் காலை விடுவேன். அனைவரையும் மன்னிக்க முருகன் இருக்கிறானப்பா. அதெல்லாம் இல்ல சாமி, எனக்கு நீதான் கடவுள். நீ என்ன மன்னிக்கல, உன் காலையே விழுந்து உயிர் விட்டுக்கலாம். மன்னித்தேனப்பா. சாமி, சாமி, நீ மனுஷன் இல்ல சாமி, மனுஷன் இல்ல. நீதான் கடவுள், நீதான் கடவுள் சாமி, நீதான் கடவுள் சாமி. முருகா. பச்சை, 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 பச்சை. அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே பச்சை. அது சாமியார் இல்ல, கடவுள், கடவுள் பச்சை. ஆமா, அந்த கடவுள் தான். அந்த கடவுள் கெட்டு போன என் மனசை மாத்திட்டார். அவரை கொல்ல போன என்னையே கொல்லாம கொண்டுட்டாரு பச்சை, கொல்லாம கொண்டுட்டாரு. என்ன மாமா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, சோறு துணி எல்லாம் சரியா போகும். இரு பச்சை. என்ன மாமா யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்ல, எனக்கு உசுறு கொடுத்த அந்த கடவுளுக்கு என்ன செய்யலான்னு யோசனை செய்யறேன் பச்சை. கடவுளுக்கு என்ன செய்வாங்க? பூசை செய்வாங்க, கோயில் கட்டுவாங்க. கோவிலா? ஒரு துணி கொண்டாந்து போடு. சாமியே, கும்பிடுற சாமியே. முருகா. இந்த பொண்ணு யாரப்பா? இது இதாங்க எங்க மாமே. ஆமா சாமியே, இது அப்பம் பாட்டம் பூட்டாங்க. இம்பாட்டம் புள்ளல இருந்து நான் தான் சாமியை வளர்த்துட்டு வரேன். ஏன் போய் சொல்ற? நீயா வளர்த்த? நானும் வளர்ந்துட்டேன். கோபராட்டி குந்து. சாமியே. என்னப்பா? ஒன்னில சாமி, எனக்கு உசுறு கொடுத்த கடவுளுக்கு எட்டாவது கொடுக்கணும்னு நினைச்சேன் சாமி. பலாறு ஒரு யோசனை வந்துச்சு. எங்க வீட்டுல இருக்கிற நவை நட்டு எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். வாங்கிக்க சாமி. இதெல்லாம் எங்க மாமே திருடி கொண்டாந்து. எனக்கு எதற்கப்பா இதெல்லாம்? என் சந்தோஷத்துக்காக கொடுக்குறேன். வாங்கிக்க சாமி. வேண்டாம் முருகா. சாமி, நான் ரொம்ப முரட்டுவாதம் பிடிச்சவன். நான் ஏதோ ஒண்ணு நினைச்சேன் செய்திருவேன். நீ வாங்கிதான் ஆகணும். சரி, நான் எதை கேட்டாலும் உன்னால் தர முடியுமா? எது வேணாலும் கேளு சாமியே, நிச்சயமா கொடுத்துடுறேன். அப்போ உனக்கு இருக்கின்ற துர்குணங்களில் ஒன்றை விட்டு விட வேண்டும்.
துறக்கணும்னா துர்குணம் என்றால் கெட்ட குணம். கெட்ட குணமா? ஏன் மாமா இழுக்கிற? உன் உடம்பு முழுக்க அதுதானே. என்னவா? குடிப்பேன், திருடுவேன். கோவம் வந்தா ஏன் முதுகு தொலைப்படும் பாப்பா. ஏன் சாமி, அது கெட்ட குணம் தானே. கோபம் கூட கெட்ட குணம் தாம்மா. இன்னும் என்ன இருக்குது? பொய்யா புழுகுற. ஆமா ஆமா சாமி, அப்பப்ப பொழுகுவேன், அவ்வளவுதான். இவைகளில் ஏதாவது ஒன்றை விட்டுவிடு. எத்த விடுறது? சாமி கடவுளு, யோசனை பண்ணி பேசு. அத்தான் புள்ள முழிக்கிற, எத்த விடுறது? அப்படியானால் எதையும் விட முடியாதா? சரி, போறதா? சாமியா, இவரு சொன்ன சொல்ல தவற மாட்டாரு, எத்தையாவது விட்டுட்டு தான் போவாரு. ஏன் மாமா, பொய்ய விட்டுட்டா? பொய்ய விட்டுட்டா குடிக்கலாம், திருடலாம். சாமியா, பொய்ய விட்டுட்டா. நன்றாக யோசித்து சொல்லப்பா. அட என்ன சாமி யோசனை? நான் சொன்னதான். சந்தோஷம். இந்த பாரு, கஷ்டங்கள் 1000 வந்தாலும் சரி, வாக்கு தவறக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது, தெரியுமா? சரி சாமி, பொய்யே பேச மாட்டேன். ஆமா, எங்க மாமே சொன்ன பேச்சு தவற மாட்டேன். சரி, எங்கே சொல். சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. நீ சொல்லு. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. சத்தியமே ஜெயம், பொய்யே பேசக்கூடாது. நாம நடந்து கொள்ளும். சரி சாமி, நாங்க வர்றோம். முருகா. கௌரி, நீயா? என்னமோ சூடான விஷயம் சொல்லணும்னு வந்தேன், வா மூஞ்சிய பார்த்து ஆடி போச்சு. ஆமா ஆமா, அந்த கௌரி இருந்தா உனக்கு சரியா சூடு கொடுத்திருப்பா. ஆமா, கௌரி எங்க? கௌரியா? கொஞ்சம் இரு, ஜோசியரை கேட்டு சொல்லு. இந்த பொம்பளைங்களே பொறாம பிடிச்சோம். ஒத்தி பார்த்தா ஒத்தி பிடிக்கும். மீனாட்சி, இன்னைக்கு வியாபாரம் என்ன ஆச்சு? இந்நேரம் தூள் தூளாயிருக்குங்க. ஏன் வாழம் கத்துற? ஏதாவது மந்திரம் கத்துற போட்டியா? தூளாவது ஒண்ணு மந்திரமாவது மண்ணாங்கட்டியாவது, இதெல்லாம் தந்திரம் புள்ள. உன் எதிரி. என்ன எதிரியா? அதான் புள்ள அந்த கௌரி. அவன் இந்நேரம் அப்படின்னா அப்படின்னா அம்மா மந்திரியாரு புரியல, அதுக்கு சன்மானம் ஐயா கையில. நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன்? என்ன உச்சுங்கிற? மந்திரியாரே நம்ம கையில தான் இருக்கிறாரு. நீ நின்று பூ வைக்கலாம், புடவை வைக்கலாம், காலு மேல காலு போட்டுக்கிட்டு ஜாம் ஜாம்னு இருக்கலாம். அப்புறம் மீனாட்சி, இது வந்தாலும் நானாச்சு. எல்லாம் பார்த்தாச்சு, போய் சேரு. மீனாட்சி, மீனாட்சி, சிச்சி. ஐயோ, கையை 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 தள்ளி காசு இன்னும் நிறைய நீங்க நல்லா இருக்கணும். எங்க அந்த பொண்ணு? பொண்ணா? நான் மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு யாருங்க? சொல்லுடா. கயிறு 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 திருச்சி. ஐயோ, சொல்லு பாப்பா, சொல்லு கண்ணு. தெரியாதுங்க. துட்டு தர்றையா? ஐயோ, நம்ம கிட்டே கயிறு விடுற. மந்திரி வீட்டுல தானே இருக்குது. இல்லைங்க. ஆமாங்க. ஐயோ, எங்க இருக்கு? கோமேதகம் 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 விடு. எங்க? தெப்ப குளத்துக்கு பக்கத்துல. போய் சொன்ன? எங்க அப்புறான சத்தியமா சொல்றேன். கோமேதகம்
பாரு, கண்ணை பறிக்கிற கண்ணாடி, காத வழி வீசுற கதிர்பச்சை தைலம், அத்தர் புனுகு, அசல் ஜவ்வாது, இன்னும் அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் இருக்குதுமா இங்க. இவ்வளவுதானா? என்ன வேணும் உனக்கு? இப்ப மந்திரியார் வருவாரு, வேண்டியதெல்லாம் கொண்டாந்து உன் காலடியில கொட்டுவாரு. சொல்றத கேளுடா. பாரு, அவர் வர்றதுக்குள்ள சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அழகா இருமா. அவர் உன்னை பார்த்ததும் அப்படியே சொட்டி போவத. நிலகலகண்டம். மாப்பிள்ள கூட வந்துட்டாரு. 100 ஆயிடுமா? வாங்க மாப்பிள்ள, வாங்க, உங்களுக்கு 100 ஆயிடுச்சு. நிலகலகண்டம். ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! அழகின் சிகரமே, உனக்கு ஆடம்பரம் தான் எதற்கு, இந்த ஆடைகள் தான் எதற்கு? உன் கெண்டை விழிகளால் என்னை கொஞ்சம் பார். நீ முறைத்து பார்ப்பதும் ஒரு அழகாகத்தான் இருக்கிறது. ஏ பெண்ணே, நீ என்னிடம் பேசும் போதெல்லாம் முறைத்துக் கொண்டே பேசு. என் ஜென்மம் சாபல்யம் அடையட்டும். எப்படி நிற்க முடியும்? உன்னை கண்டதும் என் கால்கள் தான் நிற்க முடியுமா? நீங்க ஒரு மனுஷனா? வாஸ்தவம் தான். உன்னை அடையாத நான் ஒரு மனிதன் என்று நீ நன்குணர்ந்தே பேசுகிறாய். ஜாக்கிரதை, கிட்ட நிலகலகண்டம் போட்டுக்கிட்டு பொம்பளை கிட்டே வாட்டு அடிமாட்டு பேல இல்ல. நிலகண்டம், பொருள் பொருள், சாந்தி சாந்தி சாந்தி. அப்பனே, உனக்கு முன்தானே வேண்டும், எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். இனிமேல் இப்படி நடக்க மாட்டேன். ஹரிச்சந்திரன் அவன் சாமிக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, வார்த்தை தவற மாட்டாரு. பிராட்டி அயோக்கிய பையன். அப்பனே, எங்க போக வேண்டும்? உள்ளே. ஆமா, அப்ப நான் வர்றேன். ஏ உள்ள வரக்கூடாதா? இல்ல, எனக்கு வெக்கமா இருக்குது. ஐயோ, புது பொண்ணு வெக்கமா தான் இருக்கும். பாபா வந்துடுவேன். வந்தா உங்க அம்மா கிட்ட போய் இவன் பெரிய வீர சூர என்ன காப்பாத்தினவன்னு சொன்னேன். ஆமா, இவர் பெரிய அண்ணாவி, இவர் தான் என்ன காப்பாத்துறாருன்னு சொல்ல போறேன். வருவியா? போட்டு போடுறிய. சும்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பொழுது விடிய போகுது, இனிமே பழப்பியாது. வா. அம்மா 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 அம்மா, தங்கம், என் கண்ணு. வந்துட்டியா அம்மா? வந்துட்டியா? எப்பமா வந்த? வந்துட்டேன். அழாது. அம்மா அம்மா. கௌரி, இவர் யாருமா? இவரே இவரேதான். அதுக்கு மேல காட்டுங்கன்னா ஆபத்து. அம்மா, இவர் ரொம்ப நல்ல ஆளுமா. ஏன் சும்மா அழுகுற? அம்மா, நான் சாதாரண ஆளுதான். ஆமா ஆமா அம்மா, சாதாரண ஆளுதான். அம்மா, இவரு என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாருமா. எல்லாரும் மாட்டத்தை வர்றாங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டிய அப்புறாட்டி. தம்பி தம்பி நில்லுப்பா. செய்த உபகாரத்தை சொல்லி காட்டலைன்னா மனுஷ ஜென்மமே இல்ல. அட என்னம்மா நான் செய்துட்டேன். சரி, ஏதோ செய்தேன். அதுக்காக என் முன்னால அவன் அப்படி இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு வெக்கமா இருக்குது. தம்பி தம்பி, கௌரி எனக்கு ஒரே பொண்ணு. அவதான்ப்பா எனக்கு எல்லாம். எல்லாம் உங்க பொண்ணே சொல்லிடுச்சு. நீங்க ஏன் ஆழ்த்திக்கிறீங்க? நான் வர்றேன். தம்பி, நீ யாருன்னு சொல்லாம போறிய? அட இது என்னடா சங்கடமா போச்சு. நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்னம்மா? ஏன் சொல்லக்கூடாதா? நான் திருடன். இல்லம்மா, ரொம்ப நல்ல மனுஷன். பொய் சொல்றாரு. இவரு சாமியார் கிட்ட வாக்கு கொடுத்துட்டார், பொய்யே சொல்ல மாட்டார். தெரியுமில்ல? மோ, நான் திருடன் தான். திருடனா? அட என்னடா இவங்க உள்ளதை சொன்னா கூட உலக்க மாதிரி நிக்கிறாங்க. சரி, நான் வர்றேன். ஏன் வாரேன், போறேன். எங்கடா ஓட பாக்குற? எங்களை ஏமாத்திட்டு போக எம வந்தாலும் முடியாது, தெரியுமா? பின்னால வந்து பிடிக்கிறான் பெரிய வீர. உன்னை விட உங்க தாத்தாலாம் எங்கிட்ட தனி கணத்துவம் போட்டுக்காங்கடா.
எத்தனை நாளா எங்களுடைய கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வரேன். அவரை விட்டு விடுங்க ஐயா, அவர் திருட இல்லையா? ஏன் போய் சொல்றேன்? யோ, நான் திருடன் தான். இப்ப என்ன சொல்றேன்? திருட்டு பையில வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு என்ன ஏமாத்தவ பாக்குறேன். சத்தியமா தான் சொல்றேன், அவர் திருட இல்ல, விட்டு விடுங்க ஐயா. யாருகிட்ட உங்களுடைய கை வரைச்சு காட்டுறேன்? பகலெல்லாம் பூ விக்கிறா போல உழவு தெரிஞ்சுக்கிட்டு ராத்திரியில கண்ணக்குள்ள வைக்கிறதுக்கு வழி காட்டிட்டு இருக்கியா? திருட்டு பையன். என்ன சொன்ன? இந்தாயா, என்ன யாரு நினைச்ச? சிப்பாய் சிங்கண்ணா மகன், ஜாகிரதை. இழுத்துட்டு வாங்க இவனை. நான் அவரப்ப கௌரி, எனக்காக உனக்கே கஷ்டம். ரெண்டு பேரும் இழுத்துட்டு வாங்க. ஐயா ஐயா, அவங்க ஒண்ணு அறியாதவங்க ஐயா. திருடன் தண்ணியா திருடான்னு சொல்லிக்க வேணாம், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்க ஐயா. போது பக்கம். உங்களை கையில் போட வேணும்னா என்ன அடிங்க. அப்படிதான் வலிக்கு. இப்பவாவது உன் மனசை மாத்திக்கிட்டியா? வேணாம் பிள்ளை, வேணாம். நான் செத்தாலும் சரி, உன் மனசை மட்டும் மாத்திக்காதே. இப்ப என்ன சொல்ற? ஐயா, அவரை விட்டுடுங்க. அவருக்கு பதிலா என்ன கொண்டுடுங்க. உன்னை கொல்றதுக்கு எல்லாம் இங்க கொண்டு வந்தது. போடு அடி. ஐயா ஐயா, ஐயா, அவர் அடிக்காதீங்க ஐயா. சாமி, சாமி, சாமி. கொண்டு வாங்க. ஆமா, போகலாம். எங்க? மந்திரியார் வீட்டுக்கு. மந்திரியார் வீட்டுக்கு தானே? ஆமா. சரி, வா போலாம். மந்திரி வீட்டுக்கா? என் பிள்ளை பாது, பாது பிள்ளை, என் பிள்ளை போனாலும் சரி, நீ செத்தாலும் சரி, மானத்தை காப்பாத்திக்க, மானத்தை காப்பாத்திக்க பிள்ளை. மடையர்களே, அபலையிடத்தில் உங்கள் அதிகாரத்தை காட்டுகிறீர்கள். இல்லையே, நீங்க நீங்கள் போங்க. மடையர்களே, மடையர்களே. யாரம்மா நீங்க? வாங்க உள்ள வாங்க. கேட்காதே, உங்கள் நிழலாய் இருப்பேன், பார்க்காதே. ஓ, யாரென்ன இன்னினேன், கேட்காதே, உங்கள் நிழலாய் இருப்பேன், பார்க்காதே. அங்கில் பட்ட புள்ளிமான் இது. ஓ, யாரென்ன இன்னினேன், கேட்காதே, உங்கள் நிழலாய் இருப்பேன், பார்க்காதே. விதியை மதியால் வென்றிடலாம், வேங்கை புலியையும் கொன்றிடலாம். விதியை மதியால் வென்றிடலாம், வேங்கை புலியையும் கொன்றிடலாம். சதியால் மோசம் செய்தால் நாமும் என்ன செய்யலாம், சதியால் மோசம் செய்தால் நாமும் என்ன செய்யலாம். ஓஹோ, காலம் நேரம் வந்து விட்டால் விட்டோ, யாரென்ன இன்னுமே கேட்காதே, உங்கள் நிழலாய் இருப்பேன், பார்க்காதே. ஓ,
அரணகையின் மேல் பேசாதே, உங்கள் நிழலாய் இருப்பேன் பார்க்காதே. மந்திரியார் உத்தரவு. நந்தி உத்தரவா? இவனை அவிழ்த்து விடுங்கள்.